அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் முடிவதற்குள் கிடைக்க போகும் பலன்கள் என்ன, இனி இதுதான் நடக்கும், தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தின் துவக்கத்தில் சூரியன் மிக வலுவாக 6ல் இருந்து 7ஆம் இடத்தில் அமர்கிறார். செவ்வாய் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறார். 6ல் சஞ்சரித்த சுக்கிரன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக உச்சம் பெற போகிறார் என அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாறுதல்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அவை எப்படி அமைகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நீ இதுதான் நடக்கும், தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு பலன்களை கிடைக்கக்கூடிய அமைப்பை சாதகமாகவும் சில சமயம் துரதிருஷ்டவசமாக சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாகவும் அமைந்துள்ளன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலிமை வாய்ந்த முழு சுபகிரகமான குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்குள் நுழைய போகிறார். ஆனால் இந்த மாதம் முழுவதுமே மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவருடைய சஞ்சார காலகட்டத்தை நிறைவு செய்து வீரியம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மிகவும் வலுவாக அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. எனவே இந்த தருணம் குருவினுடைய அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே வேண்டாம். இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகள்ல எதிர்பார்க்கக்கூடிய நல்ல போக்கானது தென்படுங்க. முன்னேற்றத்திற்கான பல வழிகை உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார். பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் பங்குனி மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக கோல்சார விதியின் அடிப்படையில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த இணைவின் காரணமாக எதிர்பாராத சில நல்ல விளைவுகளும் நிச்சயமாக உண்டு என்பதை மங்களக்காரகனான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் மாதத்தின் முற்பகுதியில சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். பிற்பகுதியில் சனி மற்றும் செவ்வாயின் கூட்டணியானது ஏற்படுகிறது. ஆனால் முற்பகுதியில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் சுக்கிரமங்கல யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிர பயிற்சிக்கு அடுத்து சற்று கவனம் தேவை. ஆனால் சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று தனது உச்ச ராசியான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே பங்குனி மாதத்தின் பிற்பகுதி மிகவும் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சனி செவ்வாய் இணைவு இருந்தாலும் கூட நவகிரகங்களிலே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றம் பங்குனி மாதத்தின் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதத்தின் முற்பகுதியில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் சுக்கிரன் அங்கு மிகவும் வலுவாக சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். புதன் மற்றும் ராகுவுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 4 கிரகநிலைகள் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமரக்கூடிய இந்த பங்குனி மாதம் பல்வேறு வகையான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது. புதன் நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அவர் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறார். இதனால் சில விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கிறது. இருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு போன்ற கிரகநிலைகள் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதால் வேறு வகையான தோஷங்கள் நீங்கி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு
வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அவைதான் நடப்பதற்கான யோகத்தை 4 கிரக நிலைகளின் கூட்டணியும் 2 கிரக நிலைகளின் கூட்டணியும் உறுதிப்படுத்த போகின்றன. எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துக்களை நிச்சயமாக விலக வேண்டும். உங்களுடைய வாழ்வில் நல்லதே நடக்காது, ஒரு கிரகம் கூட நல்லது செய்யாது என்று மனநிலையை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டுங்க. ஏனென்றால் சில கிரக நிலைகள் சாதகமற்றிருந்தாலும் சில கிரக நிலைகள் வலுவாக சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நல்ல பலன்கள் இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கும் என்பதுல சந்தேகமே வேண்டாம். அது மட்டுமல்லாது கன்னிராசியில் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறாருங்க. கேது நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் சுப நிகழ்ச்சிக்கு வித்திடக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடு உச்ச வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல்வேறு வகையில மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் கேதுவின் அமைப்பு காரணமாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கவனம் தேவை. மற்ற தருணங்கள்ல நல்ல பலன்களை நிச்சயமாக பெற்று தருவாருங்க. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த பங்குனி மாதத்தில் அமைந்திருக்க மிக சிறப்பாக ஏற்படக்கூடிய பயிற்சியாக பார்க்கப்படுவது செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி என அனைத்துமே மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் அதே சமயம் புதன் வக்ரகதியில் திரும்புதல் உள்ளிட்ட சில சாதகமற்ற சூழ்நிலையும் நடைபெறுகிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் குடும்பம், உத்தியோகம், தொழில் என அனைத்திலும் ஏற்பட்ட மாறுதல்கள் கிடைக்கின்றன என்று பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அஷ்டம குருவின் ஆதிக்கம் இந்த மாதத்துடன் நிறைவடைகிறது. ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு குரு மிக வலுவாக உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் அமரப்போகிறார். இது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த வேளையில் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தலாம். போதிய வருமானம் கிடைக்கக்கூடிய யோகமும் செலவுகள் கட்டுக்குள் வந்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. இழுபறியாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் மலமளவென முடிவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. உடல்நலத்திலும் நல்ல ஆரோக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் அதீத பலத்துடன் ஆட்சி பலம் பெற்று ருணரோக சத்ருஸ்தானத்தில் ஊகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி சஞ்சரிக்கிறார். அவருடன் இந்த தருணத்தில் வலுவாக செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. கோல்சார விதியின் அடிப்படையில் இந்த கிரகங்களின் இணைவு வரவேற்கத்தக்கது இல்லை என்றாலும் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் இணைவது பாவ கிரகங்கள் இரண்டின் சேர்க்கையும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். அது மட்டுமல்லாது முற்பகுதியில் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே உத்தியோக ரீதியாக சில நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு. சில நேரங்களில் ஏற்படக்கூடிய வீண் வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். அவை நன்மை நிறைந்தவையாக அமையும். ஆனால் எதிர்பார்த்தபடி திட்டங்களை சரியாக செயல்படுத்தக்கூடிய முயற்சியில ஈடுபடுங்க. சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு. எதிர்பார்த்தபடி மத்திய மாநில அரசின் சலுகையும் யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மற்ற துறைகளை விட உச்சபட்ச வளர்ச்சி கலைத்துறைக்கு தான் மிகவும் அதீதமாக உண்டு. ஏனென்றால் சப்தமஸ்தானமாகிய 7இல் உச்சம் பெறுகிறாருங்க. பங்குனி மாதத்தில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச மகிழ்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் விளைச்சலும் வருமானமும் அமோகமாகும். விவசாயம் சார்ந்த பணிகள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பிரச்சனைகள் வெகுவளவில் இந்த தருணத்தில் குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமையும் சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை அன்று மற்றவர்களின் பசியை தீர்ப்பதற்காக ஏதேனும் உதவி செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் மிக சிறப்பாகவும் அமோகமான வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.